அட பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து போகும் புது விடியரும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி அடையெல்லாம் நீதானே உன் சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசுர தாரேனே உன் கூடவே பொறக்கடும் கூடவே பொறக்கடும் உனக்காக நான் இருக்கணும் எப்போ கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நேற்று நீங்கள் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாக்கா வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். எஸ், என்னோட கூட பிறந்த அக்கா அவங்க வீட்டுக்கு தான் நான் வந்து போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து வரேன். எங்கள் அக்கா வந்து பேசுவாங்க, ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு எங்கள் ஃபேமிலியோடு வரேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம கூட பிரீதா பாப்பாவும் வராங்க. இங்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தப்ப எங்கள் அக்காங்களோட சேர்ந்து நாங்கள் எப்படிலாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்றத ஏதோ என்னால் முடிஞ்சதை 1-2 கிளிப்பை நான் அந்த விளாகில் போட்டிருக்கேன். இதுதான் உடன் பிறப்பு. வர்றோம் முதல் முறையாக வீட்டுக்கு. 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்னது அம்மா சால் கீழ வந்துருச்சு. பாப்பா மாடல் ஒரே மாடல் தான் பாப்பா. அக்கா வீட்டுக்கு வந்த உடனே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கோயிலில் வந்து பெருமாநல்லூர்ல வந்து ஏதோ திருவிழா நடந்துட்டு இருக்கான், அதனால அங்க போலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இப்ப எல்லாருமே ஃபேமிலியோட பெருமாநல்லூர் கோயில், அந்த கோயில் பேர் என்னமாமா? கொண்டத்து காளியம்மன் கோயில் திருவிழாக்கு நம்ம வந்து போக போறோம். அங்க போயிட்டு அங்க என்னென்னலாம் ஃபன் பண்ணிட்டு வர போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போயிடலாம். எங்க சின்ன அக்கா பாருங்க வந்து போர்வைய போட்டு தலகாணிய போட்டு படுக்க வச்சுட்டாங்க இவனை. நம்ம வந்து திருவிழாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். நம்ம மட்டும் போல. முதல் முறையாக எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் வந்து வந்திருக்கேன். வந்தது இல்லாமல் கோயிலுக்கு வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதனால நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோம். இன்ட்ரோ கூட எடுக்க முடியல. போயிட்டு சுற்றி பார்த்து என்னால் நம்ப முடியல, என் காலு தரையில் படலை, அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மிதக்குறாங்க, காற்றுல மிதக்குறாங்க, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான். எங்கள் மாமா, அவர் தான் எங்கள் மாமா. அவரை தான் நான் கட்டிக்கிறதா இருந்துச்சு. அவர் சம்மதம் சொல்லலை, அதனால முன்னாடி வர கல்யாணம். கொலுசு மேலே ஏற்றிட்டியா? ஆமாம், நல்லா இருக்காது ஜீன்ஸ் பேண்ட். எங்களோட இந்த சந்தோஷத்துல கலந்துக்கிறதுக்கு பிரீதா பாப்பாவும் வந்திருக்காங்க. என்ன பாப்பா? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். எனக்கு நடந்து அப்பதான் அம்மா கார் வாங்கி. நான் நினைச்சேன் இன்னைக்கு SRS தான் அடிப்பாங்க.
பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு. ஐயோ யோசித்தி பக்கத்துல வராது பயமா இருக்கு. நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா ரிமோட் கார் வாங்கி தரேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அதனால இந்த பலூனை பார்த்துட்டு பலூன்லாம் வாங்கக்கூடாதுப்பா. ஆனா மற்ற பிள்ளை மாதிரிலாம் கேட்க மாட்டேன். எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுலாம் கேட்க மாட்டேன். இன்னைக்கு அவங்க அப்பா சொன்னனால இருக்கேன். இப்ப நம்ம வந்து இந்த பிள்ளை என்னை அம்பிழ்த்துட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து விளையாடுறதுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். வண்டியில வந்து இது என்னது மாமா? வண்டிதான் எனக்கு பேர் என்னன்னு தெரியல. இதுல வந்து நம்ம வந்து போக போறோம். ஏஜி அதுல வந்து போக போறோம். குதிரை வண்டியில போக போறோம். அவன் வேற வரன்னு கத்துறாம இப்ப நம்ம வந்து நான் இல்ல இப்ப கருவா வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அட நான் அப்படியே திருப்பிக்கிறேன். போ யோஜி போடா. ஜோயல் ஓடு. சாப்பிடுங்க. இப்ப நம்ம வந்து சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்ப மணி பாத்தீங்கன்னா 11:30. இங்க ஒருத்தவங்க குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தவங்க 11:30. என்ன சாப்பிடுற? எங்க மாமா 11:30 சொல்லாம 11:30 சொல்லு அப்படிங்கிறாரு. தம்பிக்கு வந்து மாமா வந்து குல்ஃபி ஊட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி கவுந்துட போறாங்க. அவங்க குல்ஃபி சாப்பிட்றத பாருங்களேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? வீட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். வண்டியை வந்து மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. எங்க அக்காங்க வந்து முதல்ல குடியிருந்த வீடு இந்த வீடா. இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். தம்பியையும் எங்க பாப்பாவையும் பாருங்களேன், ஃபேஸ் ஒரே மாதிரியே இருக்கும். இதுதான் ஜோயலோட பழைய போட்டோ. அதுல ஒரு குட்டி பிள்ளை இருக்குல்ல, அதுதான் ஜஸ். அந்த போட்டோ நான் எடுத்தது கல்யாணத்துக்கு முன்னாடி. இந்த போட்டோ நான் எடுத்தது. ஜோயல் வந்து கிரீன் கலர் சட்டை போட்டுருக்காங்க. அந்த போட்டோ நான் எடுத்தது. நீங்க நிப்பாட்டுங்க. அந்த போட்டோ பேசாம இருக்குங்க. எனக்கு கை வேற நடக்குது. அந்த போட்டோவும் தம்பியோட இப்ப இருக்க பேசி பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து வந்தோம். அவங்க யாருமே சாப்பிடலையா. நாங்கள் வந்து அங்கேயே சாப்பிட்டு வந்தனால
நாங்கள் வந்து சாப்பிடல. வந்துட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு ராட்டினம் எல்லாம் விளையாண்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். அவங்க சாப்பிட்டு படுத்துருவாங்க, நம்மளும் சாப்பிட்டு படுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.